ஹாய்ங்க. வெண்டைக்காய் பச்சடி பார்ப்போம். அதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து தேங்காய் அரைக்கிற பொருளை பார்ப்போம். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வானிலையில் 50 எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சுருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் இல்லாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம அந்த பொரியலுக்கு கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் ஒன்றாவே போட்டுருவோங்க. ஒன்றா போட்டு இந்த வெண்டைக்காவோட நம்ம மிக்சர் அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது எங்கள் வீட்டு ஸ்டைலுங்க வெண்டைக்காய் பச்சடின்றது. இது செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறீங்க. இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3ஐயும் ஒன்றா போட்டு கிளறிக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடையே நம்ம வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டு நல்லா கொதித்து வரட்டும். அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வரட்டுங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. இது போதும் நமக்கு. இப்போ தேங்காய் அரைச்சோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் போதுங்க. இதை அப்படியே அந்த வெண்டைக்காய் மிக்ஸோடு நல்லா பரட்டி விட்டுக்குவோம். மேற்கொண்டு தண்ணி ஊற்ற வேணாம், இதுவே போதுமான அளவுங்க. நல்லா கிளறி விட்டுக்குவோம். இதோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வெண்டைக்காய் பச்சடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.